வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேனி மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் செல்வி சித்ரா அவர்கள் முருங்கையில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் மருத்துவ பயன்களை விவரிக்கின்றார். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வாழை நாரில் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அலங்கார பொருட்கள் தயாரிப்பு தொழில்நுட்பங்களை விவரிக்கின்றார் PM முருகேசன். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வாழையின் இலை, தண்டு, குலை அனைத்தினையும் ஈந்துவிட்டு பயனற்றதாய் தூக்கி எறியப்படுகிறது. ஆனால் அதனின் மட்டையினையும் பக்குவப்படுத்தி அதனில் கிடைக்கும் நாரினையும் பதப்படுத்தி பொருளாகவும் பொருளிலிருந்து பணமாகவும் மாற்றுவது என்ற தொழில்நுட்பத்தை நமக்கு விளக்குகிறார் தேசிய அளவில் வேளாண்மையில் பரிசு வென்ற வேளாண்மையாளர், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா மேலக்கால் PM முருகேசன் அவர்கள். சிறு விவசாயி விவசாயம் மட்டும் செய்தால் அதிகமான லாபம் எடுக்க முடியல, நஷ்டம் வருது. இதற்காக வேளாண் கழிவுப் பொருளிலிருந்து ஏதாவது ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தயாரிக்கணும்னு நான் ஒரு முடிவு எடுத்து, இதற்காக மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய தொடர்பு ஏற்படுத்தி அங்கே உறுப்பினராகி அங்கே உள்ள டெக்னாலஜி பூரா கிராமத்துக்கு செயல்படுத்தி வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கழிவுப் பொருளை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தயாரிக்கிறதுக்கு அவங்க வேளாண் துறையிலேருந்து கரும்பு சுவையிலேருந்து ஊட்டமேட்டி தொழுவரமும் வைக்கோலிருந்து காளான் தயாரிக்க முடியும்னு தான் அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் நம்ம ஏரியாவில் வாழை மட்டை வேஸ்ட்டாக கிடக்க, நிறையா விவசாயம் பண்ணுற இடத்த காலி பண்ணிட்டு அடுத்த கிராப் பண்ணுறதுக்கும் பணம் நிறையா செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இதுலேருந்து ஏதாவது ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை தயாரிக்கணும்னு சொல்லி நானே ஒரு சொந்த முயற்சியில் அதை ஒரு கயிறு மாதிரி திரிக்கிற மாதிரி ஒரு மிஷின் பண்ணுவோம்ட்டு அந்த மிஷினே நானே ஐடியா பண்ணி ஒரு மிஷின் வடிவமைச்சேன். அந்த மிஷின் வடிவமைக்கும் போகும்போது எனக்கு என்னென்ன பிரச்சனைன்னா, தேங்காய் நார் பருத்தி குட்டை குட்டையாக இருக்கும், ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். இது வாழை நார் 1 மீட்ரு 1.5 மீட்ரு லெங்க்த்து கூட குறையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சூழ்நிலை கஷ்டமாக இருந்து அதை நான் 1 மாதம் இடைவெளியில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி மிஷின் ரெடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மோட்டர் சைக்கிளில் மிஷின் ரெடி பண்ணேன். மோட்டர் சைக்கிள் வீலில் அதில் ஒருத்தர் மட்டும் ஹேண்டில் போட்டு சுற்றி 2 பேர் கயிறு போட்டால் அது என்ன ரேட்டுக்கு விற்பனை பண்ணாலும் அவங்க சம்பள அளவுக்கு விற்க முடியாது என்ற ஒரு முடிவு எடுத்து அதே பெருசுப்படுத்திட்டேன். பெருசுனா ஒரு சைக்கிள் வீலில் மாதிரி பெருசாக போட்டு ஒருத்தர் ஹேண்டில் போட்டு சுற்ற 4 பேர் கயிறு போடுற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். அந்த கயிறை தயார் பண்ணி பேக்கு, மேட்டு, கிரிலு இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாற்று பொருளாக இதை கொண்டு வரணும்னு நான் தயார் பண்ணிட்டேன். இதை தயார் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பொருளாக ஒரு 4-5 பொருள் தயார் பண்ணிவிட்டு இதை விற்கணுமே, எங்கே போனால் விற்கலாம்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த சூழ்நிலையில் கேவிகேலேருந்து எனக்கு பெங்களூர் அட்ரஸ் கொடுத்தாங்க. பெங்களூரில் இண்டஸ்ட்ரீஸ் கிராஃப்ட் ப்ரைவேட் லிமிடெட் கோரமங்கலா ஆஃபீஸில் அவங்க இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் பொருளெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க,
அவங்ககிட்ட போனால் இந்த மாதிரி அவங்க வாங்கிக்கிடுவாங்க, இந்த நல்ல பொருள்லாம் அவங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுடைய அட்ரஸு கிடைக்கவும் நான் இந்த 6-7 பொருள் என்னால் செஞ்சு முடிஞ்ச பொருளை சின்ன சின்ன பேஸ்கெட்டு, பேக்கு, சின்ன சின்ன மேட்டு, கையில் பண்ணக்கூடிய மேட்டு, இந்த மாதிரி ஒரு 5-6 பொருள் கொண்டு போய் சாம்பிள் காமிச்சேன். சாம்பிள் காமிச்சோடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி இந்தியாவில் யாருமே பண்ணலை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. நான் வந்து என் கண்ட்ரிகளுக்கு கொண்டு போகிறேன், அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிகளுக்கு நான் அனுப்புகிறேன். அனுப்பிட்டு அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா உனக்கு ஆர்டர் தரேன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாங்க. வந்து ஒரு வாரத்தில் திருப்பி அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தால் ஒவ்வொரு பீஸ்லேயும் 10 பீஸ் சாம்பிள் வேணும்ட்டாங்க. நான் கொண்டு போனது 5 பொருள், 5லுமே 10 பீஸ் சாம்பிள் வேணும், ஒரு வாரத்தில் வேணும்ட்டாங்க. நான் ஒரு வாரத்துக்கு போல் 4 நாளையிலே 10 சாம்பிள் கொண்டு போயிட்டேன். நானே ஒரு மாடல் தயார் பண்ணி நானே மார்க்கெட்டு கொண்டு வரும்போது அதனுடைய ரேட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நானே ரேட்டு கொடுத்தேன், எனக்கு கேட்ட ரேட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்தில் ஒரு பீஸுக்கு 50,000 பீஸ் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. 50,000 பீஸு ஒவ்வொரு பானலுக்கும் கேட்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் சோழவந்தன் பிரான்ச்சில் லோன் வாங்கி ஆரம்பித்து இந்த தொழில் ஆரம்பிக்கும்போது பெருசாக பில்டிங்கு ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கும்போது ஆரம்பிக்கும்போது 4 பேர் 5 பேர் ஆரம்பித்தேன். இன்றைக்கி 70 பேர் வேலை பார்க்குறாங்க. 70 பேர் வேலை பார்க்குறாங்க. புது டிசைனில் இப்போ ஒரு 22 மாடல் நான் தயார் பண்ணி கம்பெனியில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது போக பேப்பரு, பனானா கிஃப்ட் பேப்பர் தயார் பண்ணுறதுக்கு நாங்கள் சாம்பிள் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கேன். அதுவும் வெகு விரைவில் மாதிரி ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன். இதுக்காக எனக்கு நேஷனல் அவார்டு 12 தடவை நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அவார்டு வந்து சிட்டி மைக்ரோ என்டர்பிரினர் அவார்டு, செகண்ட் அவார்டு வந்து மைசூர் சிட்டூர் யூனிவர்சிட்டியில் ஆண்டர்பிரினர் அவார்டு, 3வது அவார்டு வந்து குஜராத் மாநில தலைநகர் அகமதாபாத்தில் பெஸ்ட் அக்ரி பிஸ்னஸ் அவார்டு, 4வது அவார்டு வந்து ஹைதராபாத் டிகிரி சாட்டில் ஒரு சாதனையாளர் விருது கொடுத்தாங்க, ஸ்டேட்டு இந்திய சாதனையாளர் விருது. 5வதாக எம்எஸ்எம்இயில் ஃபெஸ்ட் யூனிட் அவார்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிகிட்ட கிடச்சிது. இது போக லோக்கல் தமிழ்நாடு லெவலில் எனக்கு ஒரு 6-7 அவார்டு கிடச்சிருக்கு. இதுக்கெல்லாம் பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தினால நான் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லையும் விரிவுபடுத்துறதுக்கு தயாராகி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். இது போக எனக்கு கிராமத்தில் இன்னும் ஒரு 200 பேர் வேலை பார்க்குற அளவுக்கு நான் வளரணும், அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இதற்காக மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்துக்கும் கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கும் நான் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரம் பெற PM முருகேசன் அவர்களை 09360597884 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கோயம்புத்தூர் வட்டாரங்களில் லேசான தூறல் மழை பெற வாய்ப்புள்ளது. கோவை மாவட்டத்தின் ஏனைய பகுதிகளிலும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 78 முதல் 82% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 45 முதல் 49% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அதிக காற்றின் வேகம் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதத்திற்கு மேல் வயதுடைய வாழை மரங்களுக்கு ஊன்று கொடுக்கவும். நிலவும் வறண்ட வானிலை மற்றும் காற்றின் வேகம் காரணமாக காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அதிகமாக வாய்ப்புள்ளது. இதனை தவிர்க்க வேப்ப எண்ணெய் 2% அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% தெளிக்கவும். அதிவேக காற்று மற்றும் வெப்பநிலையால் கோழிகளுக்கு ஏற்படும் பாதிப்பினை தவிர்க்க கோழி கூடாரங்களை சுற்றி ஈர சாக்கினை தொங்கவிடவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 94% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டர் முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் வானிலையின் காரணமாக சம்பா நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் மற்றும் இலைக்கீரல் நோய்கள் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 20% பசுஞ்சாண கரைசலை நோய் அறிகுறி தென்பட்டவுடன் ஒரு முறையும், பிறகு 15 நாட்கள் கழித்து ஒரு முறையும் தெளிக்கவும். சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெற்பயிரில் குலை நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ட்ரைசைக்ளோசோல் 200 கிராம் அல்லது கார்பன்டெசிம் 200 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். சம்பா நெற்பயிரில் இலை மடக்கு புழு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த புரோபனோபாஸ் 50 ECயை ஏக்கருக்கு 400 மில்லி வீதம் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பான் மூலம் தெளிக்கவும். அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள சம்பா நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும். தெற்கு மண்டலம் 1ற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 51 முதல் 94% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 17 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1இல் விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் வானிலையில் தூர்க்கட்டும் பருவத்தில் உள்ள நெல்லில் தண்டு துளைப்பான் மற்றும் இலை சுருட்டு புழு ஆகியவற்றின் தாக்குதல் காணப்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு மோனோக்ரோட்டோபாஸ் 1 லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். இரவை சாகுபடியில் கதிர் வெளிவரும் பருவத்தில் உள்ள நெல்லில் மெத்திலோபாக்டீரியம் என்ற நுண்ணுயிர் கரைசலை ஹெக்டருக்கு 500 மில்லி என்ற அளவில் பூக்கதிர் வெளிவரும் பருவத்தில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவும் வானிலையில் காய்க்கும் பருவத்தில் உள்ள பருத்தியில் இலைத்தத்து பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. செடியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அகற்றி அழிக்கவும் அல்லது தாக்குதலின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஹெக்டருக்கு புரோபனோபாஸ் 50% ECயை 1000 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவும் வானிலையில் காய்க்கும் பருவத்திலுள்ள மிளகாய் பயிர்களுக்கு இடையில் புழுதி நிலப்போர்வை அல்லது பயிர்கழிவு நிலப்போர்வை அமைத்தல் ஆகியவற்றின் மூலம் மண்ணின் ஈரப்பதம் ஆவியாகி இழக்கப்படுவதை குறைக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் தெற்கு மண்டலமான திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். ராமநாதபுரம் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் தூறல் மழையும், ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 71 முதல் 86% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 கிலோமீட்டர் முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2இல் விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பருத்தியில் 2 வாரங்களுக்கு இடைவெளியில் 45 நாளில் காய் புழுக்களை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு கார்பன்டெசிம் 500 கிராம் அல்லது மென்கோசெஃப் 200 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2500 கிராம் தெளிப்பதால் காய் அழுகல் நோயினை கட்டுப்படுத்தலாம். பருத்தியில் வெள்ளை ஈக்கள் மற்றும் தத்துப்பூச்சிகள் தாக்கத்தை கட்டுப்படுத்த இமிடாக்ளோபிரிட் 17.8% 5 மில்லி அல்லது தயோமீத்தாக்சம் 6 கிராமை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். நெற்பயிரில் பழுப்பு நிற நோய் காணப்பட்டால் அதனை கட்டுப்படுத்த 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் 2 முதல் 3 முறை லிட்டருக்கு மென்கோசெஃப் 2 கிராம் தெளிக்க வேண்டும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேரம் மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 88 முதல் 94 ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை.
கோடை காலத்தில் கேரட், பீன்ஸ், கோஸ் மற்றும் வெள்ளைப்பூண்டு ஆகிய பயிர்களில் வளரும் களைகளை கட்டுப்படுத்த ஃப்ளூக்ளோராலின் களைக்கொல்லி மருந்தை நடவு செய்தவுடன் பயன்படுத்தலாம். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 72 முதல் 77% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 3 கிலோமீட்டர் முதல் 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து பகல் மற்றும் இரவு நேர வெப்ப அளவுகள் சற்றே உயர்ந்த அளவுகளில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோழிகளுக்கு சாதகமான வானிலையும் அதனைத் தொடர்ந்து தீவன எடுப்பும், முட்டை உற்பத்தி மற்றும் முட்டையின் எடை ஆகியவை இயல்பாகவே காணப்படும். தொடர்ந்து சூரியகாந்தி மற்றும் கடலை புண்ணாக்கு ஆகிய மூலப்பொருட்களின் பூஞ்சை நச்சுகளின் அளவுகளை தெரிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்துவது குறித்து முடிவு எடுக்க வேண்டும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 67 முதல் 88% காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் முதல் 11 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குடற்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம். செம்மறி மற்றும் வெள்ளாடுகளுக்கு சரியான குடற்புழு நீக்க மருந்தினை அளித்து குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் தெளிவான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 78 முதல் 82% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நடவு செய்த வாழைக்கு வாரம் ஒரு முறை நீர் பாசனம் செய்யவும். மேலும் அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா மரத்திற்கு 20 கிராம் என்ற அளவில் இடவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 23 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 29 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 22 ரூபாய், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 26 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு.
காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 64.6%ஆகவும் காற்றின் வேகம் மணிக்கு 2.9 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 68.2%ஆகவும் மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26.9 டிகிரி செல்சியஸாகவும் மழை அளவு 0.7 மில்லிமீட்டர் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு 430.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 956.0 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5.1 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மிதமான வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். முருங்கை சிறப்பான மருத்துவ குணம் உடையது. முன்னோர்கள் காலம் தொட்டே முருங்கையும் முருங்கை இலையும் நமது உணவில் சிறப்பான இடம் பெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் முருங்கையில் மருத்துவ பயன்களையும் அதனில் தயாரிக்கப்படும் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களையும் விவரிக்கின்றார் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் செல்வி சித்ரா அவர்கள். முருங்கைன்னு பார்த்தீங்கன்னா முருங்கையில் இல்லாத சத்து பொருட்களே கிடையவே கிடையாது. அதனால தான் முருங்கை என்னென்னா பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். முருங்கையில் முருங்கையில் புரதம், தாதுப்புக்கள் மற்றும் அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் அனைத்து சத்துக்களுமே இந்த முருங்கையில் இருக்குது. பட் இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முருங்கை இலைகளை இப்போது 300 வகையான ஆயுர்வேத உணவு மருந்து பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் உணவாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. இது இருக்க சத்து பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, கேரட்டில் இருக்கிற சத்து பொருட்களை போல் விட்டமின் ஏ இதில் 7 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆரஞ்சில் இருக்க வைட்டமின் சி சத்து பொருள் இதில் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வாழைப்பழத்தில் இருக்க பொட்டாசியம் சத்து இதில் முருங்கையில் எவ்வளோ இருக்குன்னா 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இதில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கண் பார்வை பிரச்சனைகள் எதுவும் வராமல் இது பாதுகாக்குது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மால் நியூட்ரிஷன், புரதச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் நிறையா இப்போ இருந்துகிட்ருக்காங்க. முருங்கை இலையை பவுடர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு நிறையா சத்துப்பொருட்கள் உடனடியாக சத்துப்பொருட்கள் உடனே அவங்களுக்கு தேவையான அளவு அதிலே கிடச்சிருது. இப்போ பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முருங்கை இலையில் இருக்கிற பவுடரை பவுடர் பண்ணி அவங்க தினமும் குடிக்கிற பாலோ இல்லை பாலில் போட்டு கொடுத்தோன்னா அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர், அந்த ரத்தத்தின் அளவு உடலில் சீர் செய்து அவங்களுக்கு இந்த சர்க்கரை நோயாளி பேஷண்ட்டுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அப்புறம் என்னென்னு பார்த்தா ஆன்டி டயூரெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருங்கை இலையை சொல்கிறோம். ஏன்னா இது கேரட் ஜூஸோடு சேர்த்து சாப்பிடும்போது
யூரினேஷன் வந்து அடிக்கடி வந்து இப்போ யூரினரி ப்ராப்ளம் இருக்கிற பெண்களுக்கு மற்றும் டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு வந்து இது வந்து ஒரு சிறந்த மருந்து பொருளாக வந்து பயன்படுது. அப்போ இந்த முருங்கை இலைன்னு பார்த்தோன்னா இது இயற்கையாகவே ஆன்டிபயாட்டிக், ஆன்டி ஃபங்கல் அப்படின்ற வேதிப்பொருள் வந்து அதில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வேறு ஏதாவது பூச்சிக்கடியோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை அலர்ஜியோ ஏதாவது நம்ம தோலில் இருந்துச்சுன்னா இந்த முருங்கை இலையை வந்து இப்போ நல்லா கசக்கி அதில் சாறு எடுத்து அதில் தேய்ச்சோன்னா அதில் இருக்க நம்ம பூச்சிக்கடி இருக்க எந்த இருந்தாலும் அதில் இருக்க விசைத்தன்மை எல்லாமே இறங்கிடுது. அப்புறம் என்னென்னு பார்த்தா இதில் இந்த முருங்கை இலையோட கொஞ்சம் தேன் துளிகள் சேர்த்து கொடுத்தோன்னா இப்போ டயரியா, டிசென்ட்ரி இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து இது உடனடியாக மருந்து பொருளாக வந்து பயன்படுது. அப்புறம் பார்த்தோன்னா நம்ம முருங்கை பூ அப்படின்னு பார்த்தோன்னா முருங்கை பூவை எடுத்து நம்ம இப்போ நமக்கு பயங்கர தலைவலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முருங்கை இலையை வந்து நல்லா கசக்கி தலையில் தேய்ச்சோன்னா நம்மளுக்கு வந்து அந்த தலைவலி வந்து உடனடியாக நீங்குது. அதோட முருங்கை இலையில் உணவோட முருங்கை பூவை வந்து உணவோடு சேர்க்கும்போது இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து பால் சுரக்கும் சுரப்பி வந்து அதிகமாகி அவங்களுக்கு வந்து பால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாகுது. அப்புறம் பார்த்தோன்னா இதில் வந்து இப்போ சத்து பொருட்கள் நிறையா இருக்கிறதுனால இரும்பு சத்து வந்து இந்த முருங்கை பூலையும் இலைகளையும் அதிகமாக இருக்கிறதுனால வளர் இளம் பெண்களுக்கு வந்து அனீமியா என்ற நோய் வந்து தாக்காமல் அவங்கள வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து உள்ள ஒரு ஆரோக்கியமான இளம் வளர் பருவம் பெண்ணாக வந்து வளர்த்திட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம முருங்கைக்காய் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து ராவாக எடுத்துக்கிறதுனால சமைக்காமலே நம்ம பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்றதுனால கல்லீரல், மண்ணீரல் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு வந்து நிவர்த்தி ஆகுது. அப்புறம் பார்த்தோன்னா அதில் இருக்கிற எல்லா வைட்டமின்ஸ் நிறையா இருக்கிறதுனால இதில் வந்து ஈஸ்ட்ரோஜன் மற்றும் டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேஷன் பண்ணுற ஊட்டப்பொருள் இருக்கிறதுனால இதை சாப்பிட்டோன்னா பெண்களுக்கும் மற்றும் ஆண்களுக்கு வந்து ஆண்மைத்தன்மை அதிகமாகனு அறிவியல் மூலியமாகவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தோன்னா நம்மளுடைய முருங்கையோட பார்ட்ஸ் அந்த தண்டு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுவுமே நம்மளுக்கு நிறையா பயனுள்ளதாக தான் இருக்குது. சமைக்கிறதுல டெய்லி பார்த்தோம்னா முருங்கைக்காய் வந்து பயன்படுத்திக்கலாம். முருங்கை இலையை வந்து நம்ம கீரை அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இதில் என்னென்னு பார்த்தோன்னா ரெடி டு ட்ரிங்க் மிக்ஸாக அப்படின்ற ரெடி டு சர்வ் ஃபுட்டாகவும் நம்மளை முருங்கை இலையை வந்து பொடி பண்ணி அதோட மற்ற காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து சூப் மாதிரி ரெடி டு மேக் சூப் அப்படின்ற ரெசிபியாகவும் நம்ம வந்து இதை வந்து சமைச்சு குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அவங்களுக்கு தேவையான பொழுது அதை வந்து எடுத்து கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா இந்த முருங்கை விதை வந்து நமக்கு எதுக்கு பயன்படுதுன்னா தண்ணீரை வந்து மாசுபடிந்த தண்ணீரை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுது. இப்போ இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து டெய்லி 25,000 மக்கள் வந்து வாட்டர் பார்ன் டிசீஸ்னால இறந்துட்டுருக்காங்க. ஸோ இதை எப்படின்னா நம்ம அந்த விதைகள் காய்ந்த விதைகளை வந்து உடைச்சி நிறைய தண்ணியில் பாக்டீரியா, ஃபங்கல் இருக்கிற தண்ணியில் வந்து இந்த விதைகளை போட்டு வச்சோன்னா அந்த தண்ணி அனைத்துமே இது வந்து சுத்தப்படுத்தி தருது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி மூலமாக நிறுவனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இந்த முறையை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம பயன்படுத்துகிற தண்ணீரையாவது நம்ம சுத்தமாக பருக வேண்டும்னு கேட்டுக்கிறேன். மற்றும் இத்தனை வகையான சத்துக்கள் அடங்கிய இந்த முருங்கை இதை வந்து நம்ம தினமும் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற ஆர் செல்வி சித்ரா அவர்களை 09095178481 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 30/1/2016 சனிக்கிழமை காலை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ரெட்டிக்காய் முதிர்ந்த வெண்டை செடியில் புடலை சாகுபடி செய்யும் மதுரை மாவட்டம் செக்கனூர் அணி காமாட்சி நகர் வேளாண்மையாளர் டி பாண்டி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளின் இனப்பெருக்க பண்புகள் விவரிக்கின்றார் டாக்டர் எம் சுந்தர விநாயகி. வேளாண் தொழில்நுட்பத்தில் விதை சேமிப்பில் பூச்சி கட்டுப்பாடு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் முனைவர் பி மாரிமுத்து அவர்கள். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.